நண்பர்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். ஜவரிசி வச்சு தான் நான் ஒரு வடை செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா மாவு ஜவரிசி. இது நான் வந்து வடை செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் எடை. இது பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வசித்து எடுத்து வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2. 50 கிராம் பொட்டுக்கல் எடுத்து பவுடராக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, பச்சை மிளகாய் கொஞ்சம், திட்டமாக வெங்காயம், இது கொத்தமல்லி தழை, புதினா, தேவையான அளவுக்கு உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த ஜவரிசியை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கணும். இந்த வேக வச்சு மசிச்சு அந்த உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, சோம்பு இதையும் கலந்துக்கலாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா தான் கட் பண்ணி போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம். நீங்கள் 2 மிளகா கூட போட்டுக்கலாம், 3 கூட போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் கட் பண்ணி இதில் சேர்த்து வச்சுருக்கேன். உப்பு முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனாக்கா வேணால் அப்புறம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து அது பைண்டிங்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது. ஜவரிசி நம்ம சேர்க்கறதால இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்து சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லீவு நாளாச்சு. எங்கள் வீட்டில் பேர பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்நாக்ஸ் நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்களும் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம். லேசாக தண்ணி தெளிச்சுக்கும். ஸோ 1 டீஸ்பூன் தண்ணி, அவ்வளோதான். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுது. இப்போ வடையை போட்டு எடுத்து எண்ணெய் போடும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நல்லா கட்டி என்னென்ன போடாது. ரொம்ப மொத்தமாக போடாத, கொஞ்சம் நைஸாக போட்டோன்னா அது சீக்கிரம் விழுந்துடும். நல்லா முருங்கணும், நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் இதை போடணும். இல்லைன்னா தீஞ்சிடும் வடை. பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ளேம் வைக்கல. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு வடை. நல்லா சேர்ந்ததுனால இப்போ நம்ம எடுத்து வேண்டியதான். நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த ஜவரிசி வடை வந்து பொட்டுக்கடலை தான் போடணும் கிடையாது, கடலை மாவு கூட போட்டு செய்யலாம். கடலை மாவு சில சமயம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்த மலாட்டம் இருந்ததுனாக்கா அதை வந்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பசங்க லீவில் வீட்டில் இருக்கிற ரோட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு ஈவினிங்கில் கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம அன்னைஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மொறுமொறுன்னு கரகரப்பான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி டிஷ் பார்த்தீங்கன்னா இது. ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி இருந்தால் போதும். நமக்கு ஒரு 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம இவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி தரதை விட பசங்களுக்கு வீட்டை செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இது. நம்ம குடும்பத்தில் அத்தனை பேரும் நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஜவ்வரிசிக்கும் 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வச்சு பாருங்கள் எவ்வளோ நம்ம வடை செஞ்சுருக்கோம். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம 6 பேர் 7 பேர் இருந்தால் கூட இதை நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நமக்கு அதிகமாக வந்துருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.